நம்மள நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? லைஃப்ல செட்டில் ஆகணுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும், இந்த டைம் பீரியடுக்குள்ள இதெல்லாம் நான் பண்ணி முடிக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டா நான் லைஃப்ல செட்டில் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு யதார்த்தமான உண்மை என்ன தெரியுங்களா? லைஃப்ல செட்டில்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எப்போ செட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்னைக்கு இறுதி நாள்னு ஒன்று வருதோ, இந்த உலகத்தை விட்டு போகிறோமோ அன்னைக்கு தாங்க செட்டில். அது வரைக்கும் லைஃப்பில் செட்டில்னு ஒன்று கிடையவே கிடையாது. வாழ்க்கைங்கிறது போகிற போக்கில் அப்படியே ரசிச்சிட்டும் அனுபவிச்சிட்டும் போகிறது தான். இருக்கிற நாளை கொண்டாடுறதும், இருக்கிறத ரசிக்கிறதும், வாழ்க்கையை ரசிக்கிறதும், இதுக்கு தான் வாழ்க்கையை தவிர மற்றபடி செட்டில் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி செட்டில் ஆகிட்டுனா போர் அடிச்சிருங்க. செட்டில் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் இருக்கிறது ரொம்பவே யதார்த்தமானது, அழகானது, நமக்கு நல்லதும் கூட. அதனால் செட்டில் ஆகிட்டு தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. செட்டில்னு ஒன்று கிடையவே கிடையாது. வாழ்க்கைங்கிறது செட்டில் ஆகிறது இல்லை, அனுபவிக்கிறது. வாழ்க்கைங்கிறது வாழ்கிறது. வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. ஏன்னா இந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் வரவே வராது. இந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிற நாளை இந்த செகண்டை கொண்டாடுங்க. இப்போ வாழணும் அப்படின்னு இப்போ நினச்சிங்கன்னா கூட இந்த வாழ்க்கையை தொடங்கலாம், அழகாக கொண்டாடலாம். இந்த